காம்ப்ளெக்ஷன் விசஸ் டேலண்ட் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ காம்ப்ளெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாமே இப்போ ரொம்பவுமே காலங்கள் எல்லாமே மாறி இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து என்னன்னா எடுத்தோன்னே இப்படி பழையசுக்கு போகிறானே அப்படி நினைக்காங்க. இது வந்து இன்னுமே நடந்துட்டு இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரி. இன்னுமே இருக்கிற நிறையா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கட்டும், நிறையா வேலை பார்க்குற ஐடி கம்பெனி, நிறையா வேலை பார்க்குற இடத்துல எல்லாமே இருக்கட்டும், இது எல்லாமே இன்ன வரைக்குமே நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி அந்த காம்ப்ளெக்ஷன் மூலமாக நிறைய பேர் வந்து எவ்வளோதான் டேலண்ட் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஒரு விதமாக ஒரு இடத்துல அவனுக்கு வந்து ரெகக்னேஷன் கிடைக்காது. இன்னும் டேலண்ட் இல்லாதவனுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ்க்கு நடக்கிற ஒவ்வொரு விதமான ஒரு அந்த பிஸ்னஸ் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இது ஒரு எம்ப்ளாயி பாலிடிக்ஸ்னு இருக்கலாம், இல்லை அந்த வேலை பார்க்குற கம்பெனிக்குள்ளே இருக்கிற ஒரு மேனேஜர் பாலிடிக்ஸ் இருக்கலாம். ஸோ ஒரு ஹையர் அத்தாரிட்டி வந்து இது கீழே இருக்க பொசிஷன் மேலே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு விதமான ஒரு பாலிடிக்ஸ்னே சொல்லலாம் இது. ஸோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் மூலமாக ஒருத்தவன் ஃபேராக இருந்தாலும் சரி, ஒருத்தன் பிளாக்காக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி இந்த கலர்ஸ் பேஸ்டாக வந்து ஒருத்தவனை வந்து கார்னர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னுமே நம்ம லைஃப்ல நடந்துகிட்டே இருக்கு. நான் சும்மா சொல்லலை, இது வந்து நிறைய லைஃப்ல நடந்திருக்கு, நிறைய இடத்துக்கு நடந்திருக்கு, நிறைய நிறைய பேர் அதை பாதிச்சிருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் இதில் வந்து பாதிக்கிறது வந்து ஃபீமேல்ஸ் தான் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ காம்ப்ளெக்ஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு கலர் பேஸ்டாக வந்து ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது உங்களோட இன்ஸ்டியூஷன்லையோ இல்லை உங்களோட ஒரு கம்பெனிலேயோ வாட் எவர் எதுவும் உங்கள் இதில் வந்து ஃபங்க்ஷன் நடக்கும்போது நீங்கள் எல்லாமே நான் சொல்கிறத யோசிச்சு பாருங்க. ஒரு ஃபேராக இருக்கிற ஒரு ஃபீமேலை தான் வந்து ரிசப்ஷனில் நிப்பாட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேராக இருக்கிறவங்கள மட்டும்தான் அந்த கெஸ்ட்டை ஹானர் பண்ணுற வெல்கம் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வார்மாக வெல்கம் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபேராக இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு ரெகக்னேஷன் கிடைக்கும். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுமே முன்னாடி தான் நிப்பாட்டுவாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு கொஞ்சம் பிளாக்காக ஒரு கலர் கம்மியாக இருக்கிறவன், ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதில் உண்மையிலே டேலண்ட் இருக்கும். ஸோ இதில் அதுதான் வந்து ஒரு லாஜிக்கே. அவனை வந்து டேலண்ட் இருக்கிற வந்து ரொம்பவுமே மறைக்கப்படுவான் அப்படின்னு சொல்கிறது வந்து அது உண்மைதான். அந்த பிளாக்கியாக இருக்கிறவங்க வந்து நான் இந்த கலர் பேஸ்டாக நான் சொல்லலை, இது நடக்கிறது தான் இது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஃபேராக இல்லாதவங்கலாம் வந்து அவனுக்கு அது மாதிரி கலர் இருக்கிறவங்க மட்டும் டேலண்ட் இல்லாமல் இருக்க மாட்டான்னு சொல்ல, அவங்க வந்து எதுவுமே இல்லைனாலும் அந்த ஒரு அவுட்லுக் வச்சு எல்லாமே ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேராக இல்லாதவங்க நிறைய டேலண்ட் இருக்கும், நிறைய விதமான அவங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும், அவங்க நிறைய ஸ்போக்கன் நல்லா இருக்கும், நல்லா டேலண்ட் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னேஷனே கிடைக்காது. ஸோ ஒரு ஒரு ஒன்றுமே இல்லாமல் சும்மா சால்ரா தட்டிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த கம்பெனியில் வந்து பயங்கரமாக ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. இது வந்து இன்னைக்கு நேரத்தில் நம்மளோட நம்மளோட பேரண்ட்ஸ் காலத்துலேருந்து நடந்துகிட்டே இருக்கிறது தான். ஸோ நம்ம பேரண்ட்ஸ் காலம் எப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்குறது ஈஸி. ஸோ ஒரு ரெஃபரல் மூலமாகவே ஒருத்தவங்க இவன் என்னோட தம்பி, இவனோட அண்ணன் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு முன்னாடி காலத்தில் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் கிடைச்சிருந்துருக்கு. ஸோ முன்னாடி நான் சொல்கிறேன், இப்போ இல்லை, அந்த மாதிரி முன்னாடி காலத்தில், அதாவது அந்த இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியோ வந்து அந்த மாதிரி அந்த வாங்குற அந்த டயத்தில் வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் இப்போ நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு, அதுவே வந்து பாலிடிக்ஸில் அந்த மாதிரி எலிஜிபிலிட்டி இல்லை, ஒரு டாக்டர்ஸ் ஆகணும்னா ஒரு நீட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான இருக்குது, நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ஹையர் பொசிஷன் வரணும்னா அவனுக்குமே ஒரு எல்லாமே ஒரு இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு அவுட்லுக்கை வச்சு நிறைய பேர் இங்கே ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஃபீமேல் வந்து நிறைய பேர் ஃபேராக இருக்கணும்னு ரிசப்ஷன் நிப்பாட்டுவாங்க. ஸோ ஃபேராக இருக்கணும் வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுல இந்த மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ஃபேராக இல்லாதவனுக்கு என்ன ஃபீல் ஆகும்? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கப்படுது. இந்த காம்ப்ளெக்ஸும் டேலண்ட்டும் நீங்கள் யார் ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டேலண்ட் தான் ஜெயிக்கும். ஸோ ஏன்னா ஒரு கலர் பேஸ்டாக வந்து யாருமே ஜட்ஜ் பண்ணவே கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்களும் ஒருத்தவனை நீங்கள் ஒரு அதாவது சொல்லுவாங்கள்ல, கோவப்படுறதுக்கு முன்னாடி ஒரு தகுதியை வளர்த்துப்போம். நிறைய இடத்துல ஒரு ஸ்லோகன் பார்த்துருக்கீங்க, இது யாரோட ஸ்லோகன் தெரியல. ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒருத்தவனை வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணி ஒரு ரெகக்னைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணான்ற ரெகக்னைசேஷன் பண்ணணும். ஒன்றுமே பண்ணாத சும்மா ஒரு ஜால்ரா தட்டுறதுனால ஒரு இடத்துக்கு வந்து பெரிய விதமாக பிளேஸ் ஆகிறான். இன்னொருத்தர் எல்லாமே டேலண்ட் வந்து அவனுக்கு வந்து அந்த ஜால்ரா தட்டுறது வந்து இருக்காது. ஏன்னா அவனோட பேரண்ட்ஸ் காலத்துலேருந்து அது இருக்காது. அவங்க இன்னொரு குரூப் வந்து அந்த பேரண்ட்ஸ் காலத்துலேருந்தே அவனுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாலிடிக்ஸ் வந்து கம்பெனிக்குள்ளே நடக்கும். அதிகமாக வந்து எம்ப்ளாயிக்குள்ளே நடக்கும், எம்ப்ளாயி பாலிடிக்ஸ் நடக்கும். ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறீங்க எங்கேயாச்சும் அப்படின்னா, இந்த மாதிரி நடக்கிற விஷயத்த வந்து 100% சாரி, ஒருத்தர் சொல்கிறாரு நான் அடிக்கடி 100% சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அது என்னன்னு தெரியல, எனக்கு அப்படியே வந்துருச்சு.
ஸோ அதனால நீ அப்படி ஒருத்தவங்க உங்களை சொல்கிறாங்கன்னு நீங்கள் கவலைப்படவே வேணாம். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட்டும் ஸ்கில் மட்டும்தான் அந்த உலகத்தில் பேசப்படும் தவிர அவன் வந்து பேசுகிறவன் வந்து பேசிகிட்டே தான் இருப்பான். என்னையும் தான் ஒருத்தவர் வந்து நிறைய தடவை 100% 100% சொல்லிகிட்டே இருக்கேன். நான் அதுக்கப்புறம் நிறைய 50 வீடியோ மேலே ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஆனால் எனக்கு அது இது போக மாட்டேங்குது. ஏன்னா நான் அப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால அவர் சொன்னனா நான் எதுவும் விடலை. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் உங்களோட கலர்ஸோ இது மாதிரி வச்சு ஜட்ஜ் பண்ணுறவங்க வந்து அவர் வந்து யூஸ்லெஸ். அவன் வந்து உங்களை வந்து அவன் வந்து அவ்வளோ தூரம் ஒர்த்து இல்லைன்னு நினச்சோங்க. உங்களோட டேலண்ட் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்படி இருப்பீங்க, எந்த லைஃப்பில் எப்படி எப்படி மோல்ட் ஆவீங்க, இந்த வேர்ல்டில் என்ன ஆகுவீங்க அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு நிறையா இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டிலே இருக்காங்க நிறைய பேர். ஸோ அதனால இந்த மாதிரி கலர் பேஸ்டாக இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருந்தால் இது வந்து விட்டுருங்க. இந்த வீடியோவை யாருனாலும் பார்க்குறவங்க இருக்கலாம். இந்த மாதிரி பெருசாக ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து தனக்கு கீழே இருக்கிறவங்கள வந்து அவங்களோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக அவங்க வந்து வேறு விதமாக ட்ரீட் பண்ணுறது. நீ இவ்வளோதான்டா, நீ இவ்வளோதான்டா, நீ இதுக்கு மேலே வரக்கூடாது, உனக்கு இவ்வளோதான் ஸ்பேஸ், அந்த மாதிரி சொல்லி ஃப்ரேம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவன் வந்து அதே இடத்துல தான் இருப்பான். நான் சொல்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு லைஃப்பில் ஒவ்வொரு இடத்துல நடந்திருக்கும், இப்போ கூட நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோதான். அவங்க வந்து ஜீரோ மைண்டட். ஸோ ஜீரோ மைண்டட் பீப்புள்ஸ் கூட நம்ம பேசவே கூடாது. ஜீரோ மைண்டட் பீப்புள் கூட உங்களோட பிக் ட்ரீமை ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவன் வந்து அந்த ஜீரோ மைண்டட் பீப்புள் அதோட பிரைன் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அது மாதிரி தான் நான் சொல்கிறேன். இதை நான் யாரையும் இறக்கியும் பேசலை, யாரையும் ஏற்றியும் பேசலை. ஸோ எல்லாருமே ஈக்குவலாக இருங்க. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஷன் டேலண்ட் மூலமாக ஜெயிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் டேலண்ட் தான் ஜெயிக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எது ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 100% காம்ப்ளெக்ஷன் மூலமாக நிறைய பேர் வந்து ஃப்ரேம் ஆகி முன்னாடி வராங்க. நிறையா ஃபீமேல் மாடல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கிறவங்க தான் மாடல்ஸ் ஆகணும், பிளாக்காக இருக்கிறவங்க மாடல்ஸ் ஆகக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கருப்புன்றது வந்து எல்லாருமே ரசிக்கப்படுற ஒரு கலர் தான். எல்லாமே இப்போ கார்ஸ்லாம் இருக்கிறது பாருங்க, நிறைய பேர் பிளாக்ல இது பண்ணுவாங்க. ஏன் இவர் மோடி அவர் வர கார்ஸ் எல்லாமே பாருங்க பிளாக்காகவே இருக்கு. ஏன்னா அது ஒரு மாஸ். ஸோ பிளாக் கலர்ல எல்லாமே வந்து ஒரு மாஸான ஒரு என்ட்ரி தான். ஸோ அதனால அவன் உங்களுக்கு சொல்லிட்டான் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அவன் அவ்வளோதான் அப்படின்றது. நீங்கள் உங்கள் லைஃப்பை நோக்கி போயிட்டே இருங்க. உங்களுக்கான சக்ஸஸ் கிடைச்சிட்டே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன். காம்ப்ளெக்ஸ் ஜெயிக்குமா இல்லை டேலண்ட் ஜெயிக்குமான்றதை நான் டேலண்ட் தான் ஜெயிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விதம் வேறு விதமான டாபிக் எதுவும் பேசினாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா சவுல் போட்டிங்கனாலே எல்லா சோஷியல் மீடியாலே வந்துடும். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம நாளை பார்க்குறேன் கைஸ். பாய் கைஸ்.